நண்பர்களே வணக்கம். பத்தில ஒரு இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ உலகம் வெப்பம் அதிகமாகிருக்கு தெரியுமா? இதோடைய தாக்கத்தை பாருங்கள். பூமிக்கு அடியில் பூலோக தகடுகள் இருக்குது. அது 7 மில்லிமீட்டர் ஆண்டுக்கு அது நகர்ந்துக்கிட்டு வருதான். இதனால் கிழக்கு ஆப்பிரிக்கா இந்தியாவுடன் மோதுகிறதுனா போர் இல்லைங்குது. இது இயற்கை சீற்றம். இது கேரளா கர்நாடகாலாம் பனியாக மாறும்னு சொல்கிறாங்க, குளிர் பிரதேசமாக. இமயமலை உருவாகும்னு சொல்கிறாங்க. திடீர்னு இமயமலை உருவானா நாடு என்னங்க ஆகிறது பார்த்துக்குறீங்க. எவன் சொல்லி கேட்குறேன்? மரத்தை வேணால் வைக்க மாட்டேங்கிறேன், நாட்டை அழிக்கிறதுக்கு தான் பார்க்குறேன். இன்னொன்று பரகல பிரபாகர் சொல்லி மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கணவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவோட வரைபடமே மாறி போயிடும். மணிப்பூர், லடாக் மாதிரி மோசமான நிலை வரும். கருத்து சுதந்திரம் பறிக்கப்படும். தேர்தலே இருக்கான்னு சொல்கிறார். அப்போல்லாம் இந்த யூடியூப்லாம் பேச முடியாது. பூரா இராணுவ ஆட்சி தானே. என்னங்க ஒரு மத்திய அமைச்சர் மத்திய அமைச்சர் கணவர் இப்படி பேசுகிறான்னு என்ன கருத்து வேறுபாடாக இருக்குமோ? அது எதுக்கு நமக்கு வம்பு? இருந்தாலும் பிஜேபியில் இருந்துக்கிட்டு இப்படி பேசக்கூடாது.